ஸ்கூல் டாஸ்க் டீச்சர் எப்படி நடந்துக்கணும், டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் படுத்துட்டு எப்படி இருக்காங்க, இப்படி படுத்துட்டு இருக்காங்க. ஆ. வார்டன் இங்க உட்காந்துருக்காரு, இப்படி கை புடிச்சுட்டு இருக்காங்க வார்டனோட கைய. வார்டனும் அவங்க கையை புடிச்சிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் வார்டன், அவர் அசிஸ்டன்ட் வார்டன், குட்டி வார்டன். அவரு குட்டி வார்டன் தான் அவரோட பேரு. அப்ப வந்து குட்டி வார்டன் வந்து கரெக்டா இருக்காரு, பெரிய வார்டன் தப்பா இருக்காங்களா? எந்த விஷயத்துல தப்பா இருக்காங்க? பெரிய வார்டன் என்ன பண்ணாலும் தப்பு. காலைல வந்து அவங்க டிஃபன் லேட்டா குடுக்குறாங்க, அது தப்பு. லஞ்ச் லேட்டா குடுக்குறாங்க, அது ஒரு தப்பு. ஆள் தானே 14 பேருக்கு சமைக்கிறாங்க. Yes, 14 இவரும் சேர்ந்துதான் சமைக்கணும். இவர் வந்து வேணும்ட்டுமே நேத்து கையை வந்து இது பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல. ஓகே. நேத்து ஏதோ கை கட் ஆயிருச்சு, இவர் சுத்தமா சமைக்க கூடாது, ஒரு வாரம் தண்ணியிலேயே கை வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வந்துட்டார் கையில. அதனால இவர் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ சிங்கிள் லேடியா அவங்க நின்று எல்லாத்தையுமே பண்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கரஸ்பாண்டன்ட் வந்து செய்யக்கூடாது, அதாவது பிக் பாஸ் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து கனிக்கு சொன்னாரு. ஏன்னா இவங்களுக்கு சமைக்க தெரியாதனால இவங்க ஹெல்ப் கேட்டாங்க, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கனி கிட்ட சொல்லிட்டாரு. ஸோ அவங்க அந்த சைடே வரல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒருத்தர் பண்ணிதான் ஆகணுன்ற நிலைமையினால பிரஜன் தான் பிரின்சிபலா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே, தலைமையில இருந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரல, ஆனா நான் வந்து சொல்றேன், அவங்க ரொம்ப பாவம், நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார், இங்கிலீஷ் சார் கிட்ட சொல்றாங்க. யாரும் அமித். ஓகே. அவரும் வந்து ஹெல்ப் பண்றாரு. நேத்து வந்து மார்னிங்ல அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு, என்னென்ன பண்ணணுன்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆனா வந்து ஈவினிங் சண்டேல அதுவுமே அவர் பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒத்த ஆளா நின்னு அந்த பொண்ணு காலையில 4:30 மணி வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு, இதுக்கு கூட நின்னு இவர் வந்து போன வாரம் இவரை வந்து இது பண்ண சொன்னாங்க இல்லையா, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து நீங்க தான் உங்க கண் பார்வையில கவனிச்சு எல்லா வேலையும் முடிச்சு அவங்க 2 பேரையும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொன்னார் இல்லையா பிக் பாஸ். இவர் அதே தலைமையிலேயே இருக்கார் விக்ரம். இருந்துட்டு நீங்க எல்லா வேலையும் முடிச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணாதான் நான் போவேன், அது வரைக்கும் நின்னு பார்ப்பேன். இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவர் வார்டன் அவங்க வந்து வேலை செய்யறவங்க நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மைண்ட் செட்ல இவர் வந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு.